அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள்ள முனைவர் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நகை திருட்டுல ஏற்பட்டு, பெண் வந்து புகார் அளித்த காரணமாக இந்த பகுதியை சேர்ந்த ஞானசேகர் என்பவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாரு. ஸோ வந்து ஒரு சைக்கோத்தனமான ஒரு விஷயம் தான். டெய்லி வந்து 1 மணிக்கு கார் எடுத்துட்டு வந்து நீலாங்கரை அந்த மாரி சைட்ல வந்து வலம் வர்றது. ஸோ அந்த மாரி யாராச்சும் கப்புள்ஸ் இருந்தா அவங்கள வந்து மிரட்டுறது. இந்த மாரி விஷயங்கள்ல வந்து ஈடுபட்டிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்து இவர் பிரியாணி குடுத்து இங்க செலிப்ரேட் பண்ணத வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற மக்கள் வந்து இங்க கன்ஃபெஸ் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. கட்சி உறுப்பினரா சேர்ந்தப்போ முரசொலி பத்திரிகையில ஒரு நேம் வந்ததும், அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்கூட பக்கத்துல தான் நம்ம இருக்கோம். போலீஸ் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3வது நபரா சொல்லி யாருமே இல்ல. அந்த டைம்ல வந்து பேய் பிசாசு மோகினி பிடாரி குட்டி சேத்தான் ரத்த காட்டேரி கெட்ட ஜுன்கள் துருவாத்மாக்கள் காத்து கருப்பு கழிப்பு நாகதோஷம் வாஸ்து தோஷம் தீராத நோய்கள் செய்வினை பிரேதாத்மா பில்லி சூனியம் ஏவல் எடுக்கும் ஜின்பாவா நிலையம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை அணுகவும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த செக்ஸுவல் அசால்ட் ரீதியா வந்து ஞானசேகர் என்பவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாரு. ஸோ அவருடைய ஏரியாக்கே போயிட்டு அவரு வந்து எப்படிப்பட்டவர், அவருடைய குற்றப் பின்னணி என்ன? ஸோ அந்த ஏரியாவுல அவரு எப்படி இருப்பாரு? ஏன்னா வந்து இந்த கேஸ் சம்மந்தப்பட்டு அவர பத்தி நெறைய விஷயங்கள் வந்து உலாவிட்டு இருந்துச்சு. அவர் வந்து நேஷனலா ஒரு ரவுடி. ஸோ அந்த ஏரியால வந்து அங்க இருக்கிற மக்கள வந்து மிரட்டி, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நெறைய வெளிவந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் உண்மையா? அப்படின்றதுக்காக தான் அந்த ஏரியாக்கே போயிட்டு அவர பத்தி நெறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிருந்தோம். ஸோ அந்த பெண் வந்து புகார் அளித்த காரணமாக இந்த பகுதியை சேர்ந்த ஞானசேகர் என்பவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாரு. ஸோ இந்த ஏரியால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு பிரியாணி செஞ்சு இங்க இருக்கிற இன்னொரு இடத்துல வந்து வச்சு சேல் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டுச்சு. விசாரணையில ஞானசேகர பத்தி நெறைய தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த விதத்தில வந்து நாங்க பெர்சனலா இந்த இடத்துக்கு வந்து இங்க இருக்கிற மக்கள்ட்ட அவர் எப்படிப்பட்டவரு? இந்த ஏரியால குறிப்பிட்டு அவர் எப்படி இருப்பாரு? அந்த மாரி விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம். நெறைய பேர் வந்து அவர பத்தின தகவல்கள சொல்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, பயப்படுறாங்க. எதனால அந்த பயம் அப்படின்னு கேட்டா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு பக்கத்து வீட்ல இருக்கவங்களே எங்களுக்கு தெரியாது. அவர நாங்க பார்த்ததில்லன்ற மாரி பதில் தான் நெறைய இடத்துல வந்து வந்துகிட்டு இருந்துச்சு. இருந்தும் வந்து இன்னும் முயற்சி பண்ணி சில பேர் யார்ட்டயாச்சும் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம்ன்னு சொல்லிட்டு சில பேர்ட்ட கேட்டோம். அதுல வந்து சில பல தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து கிடைக்க ஆரம்பிச்சது. அதுல சில தகவல்கள வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஞானசேகர் வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து 3 மனைவிகள் வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதுல வந்து 2 மனைவிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அவர் கூட இல்ல. ஒருத்தங்க மட்டும் தான் அவங்க கூட இருக்காங்க. அவங்கள்ல ஒருத்தர் தான் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில ஸ்டாஃபா இருக்கிறதா வந்து இங்க இருக்கிற பகுதி மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த விதத்தில வந்து அவர் அப்பப்போ வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வந்து போறது வந்து வாடிக்கையா இருந்திருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார் வச்சிருக்காரு. இப்போ வந்த அந்த சொகுசு காரான மஹேந்திரா தார் வந்து இப்போ வாங்கியிருந்தாருன்னு சொல்றாங்க. அதில வந்து இவரு நைட்டு 1 மணி அளவுல வந்து இங்கேருந்து நீலாங்கரை, ஈசிஆர் அந்த மாரி பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுத்துறது. இந்த ஆக்டிவிட்டி வந்து அதாவது இந்த பல்கலைக்கழகத்தில நடந்த மாரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த நீலாங்கரை இந்த மாரி விஷயங்கள், இந்த இடத்துக்குலாம் வந்து இவரு போவாரு. இந்த இடத்துல வந்து இங்க நடந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலயும் வந்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. தொடர்ந்து விசாரிச்சா தான் இவர் வந்து இதே விஷயத்த வந்து எங்கெல்லாம் பண்ணியிருக்காருன்றது வந்து வெளிய வருன்ற மாதிரி இங்க சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு ஆளா தான் வலம் வந்துகிட்டு இருந்தாரு. இவரோட குரோத்ன்னு பார்க்கும்போது இந்த 3 வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல குரோத் இருந்திருக்கு. பிரியாணி பிசினஸ் ஸ்டார்ட் ஆனதா இருக்கட்டும், வீடு கட்டினதா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து அதுக்கப்புறம் தான் அந்த 3 வருஷத்துல இவரோட வளர்ச்சி வந்து ரொம்பவே பெருசா இருந்திருக்கு. இவரு மேல வந்து வைக்கப்படுற இன்னொரு குற்றச்சாட்டு வந்து, இவரு வந்து திமுக கட்சிய சார்ந்தவரு. அதுல வந்து உறுப்பினரா இருக்காரு. போஸ்டிங்ல இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. திமுக சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்த வந்து மறுத்துக்கிட்டும் இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த பகுதியில உதயநிதி ஸ்டாலின் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்து இவரு பிரியாணி குடுத்து இங்க செலிப்ரேட் பண்ணத வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற மக்கள் வந்து இங்க கன்ஃபெஸ் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. வந்து இதிலருந்து அவரு வந்து கட்சியில ஏதோ ஒரு போஸ்டிங்ல இருந்தது வந்து ஊர்ஜிதமா தெரியுது. அதுவும் இல்லாம அவரோட கார்ல கட்சி கொடிய மாட்டி தான் அவர் வந்து வலம் வந்துட்டு இருந்ததாவும் இங்க இருக்கிற மக்கள் வந்து சொல்றாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திடுக்கிடும் தகவலா தான் இருக்கு. வந்து எதனால வந்து இந்த விஷயங்கள வந்து தொடர்ந்து மறைச்சுக்கிட்டு இருக்காங்க? யார வந்து காப்பாத்த பார்க்குறாங்கன்ற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, பெரும் குழப்பத்த ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் வந்து விசாரணைன்ற ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கே தவிர, ஒரு முடிவு வந்து இந்த விஷயத்துல வந்து இப்போ வரைக்கும் கிடைக்கல. ஆனா வந்து விசாரணையில இன்னும் திடுக்கிடும் தகவல் வந்து நெறைய வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா, இவரோட ஆரம்பம் இந்த குற்ற பின்னணின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வந்து ஆரம்ப காலகட்டத்தில வந்து இப்ப நார்மலா சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள்ள முனைவர் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நகை திருட்டுல ஏற்பட்டு
அந்த கேஸில் வந்து இவர் அரெஸ்ட் ஆகியிருக்காரு. ஸோ இந்த குற்ற பின்னணி வந்து இவர் பின்னாடி இருக்குது. ஸோ இந்த குற்ற பின்னணி மட்டும் இல்லாமல் இவர் பேரில் வந்து திருட்டு கேஸுனே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கேஸில் வந்து இவர் இன்வால்வ் ஆகியிருக்காரு. ஸோ நமக்கு வர கேள்வி வந்து இப்படி ஒரு குற்ற பின்னணி இருக்கிற ஆளை வந்து தொடர்ந்து வந்து கண்காணித்து இவர் என்ன பண்ணுறாரு, இவரோட ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு சொல்லிட்டு போலீஸார் தான் வந்து கண்காணிச்சிருக்கணும். ஸோ ஏன் கண்காணிக்கல? ஸோ இவர் வந்து இந்த விஷயம் வந்து அவங்க சொல்லும்போதே வந்து எனக்கு ரொம்ப பகீர்னு இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு சைக்கோத்தனமான ஒரு விஷயம் தான். டெய்லி வந்து 1 மணிக்கு கார் எடுத்துகிட்டு வந்து நீலாங்கரை அந்த மாதிரி சைடில் வந்து வலம் வர்றது. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் கப்புள்ஸ் இருந்தால் அவங்கள வந்து மிரட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஈடுபட்டிருக்காரு. இவர் வந்து செய்யக்கூடிய ஆள் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற மக்கள் சொல்லாமல் தவிர்க்கிறதுக்கு காரணமும் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுடிசம் அந்த மாதிரி ஒரு பக்கமும் இருக்குது வந்து அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நமக்கு ஏன் பிரச்சனைன்ற மாதிரி இந்த பகுதி மக்கள் வந்து கொஞ்சம் ஒதுங்கி தான் இருக்காங்க. ஆனா வந்து சில பேர் சொன்னத வச்சு பார்க்கும்போது, இவருக்கு வந்து ஒரு குற்றப்பின்னணி இருக்கு. இவர் வந்து சுதந்திரமா வந்து வெளிய நடமாடக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்பவே தெளிவா தெரியுது. ஸோ இந்த கேஸ்ல வந்து ஃபர்தரா இன்னும் என்னென்ன மூவ்ஸ் இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு நபர வந்து வெளிய விடுறது வந்து ரொம்பவே வந்து தப்பான ஒரு விஷயம். கண்டிப்பா வந்து தகுந்த குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் செஞ்சு இவரை வந்து சிறையில் அடைக்கிறது தான் வந்து ஒரே வழியாக இருக்கும். ஞானசேகரை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தொடர்ந்து வெளியே வந்துகிட்டு இருக்க நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஏரியாலேயே வந்து அவர் 3 மனைவிகளை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக அதில் முதல் 2 மனைவிகள் வந்து இப்போ அவர் கூட இல்லை, அவங்க வந்து போயிட்டாங்க. 3வது மனைவி கூட தான் இப்போ வந்து அவர் இங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் நமக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து திருவான்மியூரில் வேற ஒரு பெண்ணோட வந்து இவருக்கு ஒரு உறவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க மக்கள் வந்து சொல்கிறாங்க. சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் வந்து இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஞானசேகர் என்பவர் வந்து ஒரு பக்கா ஹுமனைசரா இருக்கிறதுக்கு வந்து ஒரு எல்லா முகாந்திரமும் வந்து அந்த விஷயத்துல வந்து நமக்கு தெரியுது. அது இல்லாம ஒரு சைக்கோத்தனமா வந்து இது ஒரு ஒரு அடிக்ஷன் பழக்கமா டெய்லி கார் எடுத்துட்டு வந்து இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக தேடி போறது, யாரையாச்சும் வந்து வீடியோ எடுக்கிறது, மிரட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து செய்றது வந்து ஒரு சைக்கோத்தனமான ஒரு செயலா தான் பார்க்க முடியுது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி பின்னணி இருக்கிற ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் குற்றச்சாட்டுனாலும் வந்து திமுக சைட்லேருந்து இவர் வந்து எங்க கட்சியில எந்த ஒரு பதவியிலும் இல்ல, எந்த ஒரு பொறுப்புலயும் இல்லன்ற மாரி அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் வந்து இவரு கட்சி உறுப்பினரா சேர்ந்தப்போ முரசொலி பத்திரிகையில இவருக்கு நேம் வந்ததும், அது மட்டும் இல்லாம வந்து இங்க லோக்கல் ஏதாச்சும் கட்சி மீட்டிங் அந்த மாரி விஷயங்கள்ல வந்து இவரோட பேர் வந்து அந்த கட்சி போஸ்டர்கள்ல இவர் பேர் வந்து மென்ஷன் ஆயிருக்கிற விஷயங்கள வந்து பார்த்துருக்கிறதாவும் இங்க இருக்கிற மக்கள் வந்து சொல்றாங்க. அது இல்லாம முன்னாடியே சொன்ன மாரி வந்து உதயநிதி அவரோட பிறந்த நாளுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிரியாணி குடுத்து அவர் செலிப்ரேட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா நெறைய பேர் வந்து இந்த விஷயத்த வெளிய சொல்ல தயங்குறதுக்கான காரணம், ஞானசேகரன் என்பவர் வந்து இந்த ஏரியால ஏற்படுத்தி வச்சிருக்க ஒரு பயம்னே சொல்லலாம். ஏன்னா வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நார்மலான மனுஷனா இருந்தவன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 வருஷத்துல அவரோட குரோத் வந்து வேற லெவல்ல இருந்திருக்கு. பட்டுன்னு அந்த பையன் வந்து ரொம்ப மேல வந்துட்டான்ற மாரி ஒரு விஷயம் அதாவது சொல்றது திமுக ஆட்சிக்கு அப்புறம் தான் இவரு வந்து அந்த கட்சி பலத்த யூஸ் பண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டாரு. அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. ஸோ வந்து இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கட்சி பின்னணிய வச்சுக்கிட்டு தான் ஞானசேகர் என்பவர் இப்படிப்பட்ட பெரிய குற்ற பின்னணிய வச்சுக்கிட்டு அவர் வந்து வெளிய சுதந்திரமா நடமாடிக்கிட்டு இருந்தாரோன்ற ஒரு சந்தேகம் வந்து ஏற்படுது. ஸோ இவ்வளோ நேரம் வந்து கோட்டூர்புரம் ஏரியாவில் வந்து இருந்தோம். ஸோ அங்கே தான் ஞானசேகரன்றவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வீடு இருந்துச்சு. ஸோ அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுச்சோம். பட் வந்து அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து நம்மளால் வந்து பேச முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லம் மாதிரியான ஏரியான்றனால அங்கே இருக்கிற மக்கள் வந்து இவரோட பயமா என்னன்னு தெரில. ஸோ யாருமே வந்து பதிலளிக்கவே வந்து ரெடியாக இல்லை. ஸோ நம்ம வந்து ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்கூட பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அண்ணா பல்கலைக்கழகம்னு சொன்னாலே வந்து இது ரொம்ப பெரிய கேம்பஸ் ஆக்சுவலி வந்து. ஸோ இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கேம்பஸ்னே சொல்லலாம். ஸோ இது பக்கத்துலேயே தான் வந்து ஐஐடி கேம்பஸும் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேம்பஸ். ஸோ நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃப்ளோட்டிங் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வெளியூர்லேருந்து வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் 2 பேருக்குமே வந்து உள்ள ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞானசேகர்ன்றவர் வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ஸோ அப்பப்போ உள்ளே வராரு அப்படின்ற விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி உள்ளே வர முடியும்? ஸோ அன்ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு கேம்பஸ்குள்ளே போகிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து எப்படி போனார்? ஸோ உள்ளே இருக்க யாரையாச்சும் வந்து பழக்கம் இருக்கா? ஸோ வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க மனைவிகளில் வந்து ஒருத்தர் வந்து இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஸ்டாஃபாக இருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து இவர் உள்ளே போகிறாரான்ற விஷயமும் வந்து அந்த கோணத்துலையும் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஹாஸ்டலில் தங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8 மணி அந்த வாக்கில் வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்க இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி தான் ஞானசேகர் வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டு
இதை வந்து மேனேஜ்மெண்ட்டை காட்டிடுவேன், உங்கள் டிசி கிழிஞ்சிரும், இந்த மாதிரி வந்து அவங்கள பயம்படுத்தி ஸோ இவரோட ஆசைக்கு வந்து உள்ளாக்கி அவங்கள வந்து ரொம்ப துன்புறுத்தி பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்தியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பொண்ணுக்கு மட்டும் நடந்த ஒரு விஷயமா வந்து கண்டிப்பாக இது கிடையாது. ஏன்னா இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியை சேர்ந்த முனைவரோட வீட்டில் வந்து நகை திருட்டின கேஸ் வந்து ஞானசேகர் மேலே வந்து ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பகுதி மக்கள் சொன்னதை வந்து நம்ம கேட்டிருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் மேலே இப்படி ஒரு கேஸ் இருக்கும்போது இவரை எப்படி வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே அலோவ் பண்ணாங்கன்றதே வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ போலீஸ் வந்து இப்படிப்பட்ட ஒரு குற்ற பின்னணி இருக்கிற ஒரு ஆளை வந்து எப்படி ஒரு ஃப்ரீயாக வந்து நடமாட விட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த கேஸில் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணை வந்து த்ரெட்னிங் பண்ணும்போது வந்து சார் இருங்க சார்ன்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசினதான் வந்து அந்த பொண்ணு சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்று வந்து ப்ரெஸ் மீட்டில் போலீஸ் தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 3வது நபராக சொல்லி யாருமே இல்லை, அந்த டைமில் வந்து அவரோட மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ப்ளேன் மோடில் தான் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அந்த டைமில் வந்து ரிங்டோன் கேட்டதான் வந்து அந்த பொண்ணு சொன்னதான் ஒரு தகவலும் வந்து வந்துருந்துச்சு. ஸோ வந்து இதில் எது உண்மை வந்து போலீஸ் வந்து ஒரு உண்மையாக வந்து ஏதாவது விஷயத்த வந்து மறைக்க பார்க்குறாங்களா? ஸோ இந்த ஞானசேகரன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே கட்சியை சேர்ந்தவர்ன்றனால ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து காப்பாற்ற பார்க்குறாங்களான்ற ஒரு விஷயமும் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ இப்படி வந்து நிறைய மாணவர்கள் படிக்கக்கூடிய இந்த மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்து வளாகத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இது வந்து இங்கே இருக்கிற மாணவர்களோட சேஃப்டியும் சரி, இன்னும் படிக்கிற நிறைய மாணவர்களோட சேஃப்டியும் சரி, பெண்களோட சேஃப்டியும் சரி வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் தான் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த வழக்கிலே வந்து நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து வெளியே வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டு தானாக முன் வந்து கேஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வெளியே வந்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மோசமான செயல்னால் சொல்லலாம். ஏன்னா வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது இனி யாருக்காச்சும் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த குற்றத்தை வந்து வெளியே கொண்டு வரணும், இதை பற்றி நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணணுன்ற தைரியமே இல்லாமல் போயிடும். சரிங்களா? ஏன்னா நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன் வெளியே வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு வாக்கு கொடுத்து இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் வெளியே வருது அப்படின்னா அவங்க எந்த நம்பிக்கையில் வந்து தனக்கு நடக்கிற அநீதியை வந்து வெளியே சொல்லுவாங்க அப்படின்ற கேள்விக்குறி கண்டிப்பாக இன்றைக்கி வந்து எழுந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச தண்டனை கொடுத்து அவங்கள வந்து சிறையில் அடைக்கணுன்றது வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ பெண்கள் மீது நடத்தப்படுற இந்த மாதிரியான தவறுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன தண்டனை கொடுத்தா இந்த மாதிரியான தவறுகள் வந்து தடுக்கப்படுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்படிப்பட்ட தவறுகள் வந்து இனிமேல் நடக்கக்கூடாதுன்றது வந்து நம்மளோட விருப்பமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தவறுகள் வந்து இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு நம்ம விரும்புவோம். ஸோ இந்த கேஸ் வந்து ஒரு கட்சி பின்னணியில் நடக்குதான்ற ஒரு டவுட்டும் இருக்குது. ஏன்னா வந்து அவர் திமுகவை சார்ந்தவர்ன்றதுக்கு வந்து நிறைய சான்றுகள், ஸோ உதயநிதி அவர்களோட நிற்கிற ஃபோட்டோவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து வெளியே வந்துச்சு. பிஜேபி கட்சியிலேருந்து அவங்க வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஆதாரங்கள்லாம் பார்க்கும்போது அவர் டிஎம்கேல ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படின்றதுக்கு வந்து நிரூபணமாயிருக்கு. ஸோ இருந்தாலும் வந்து என்ன இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய குற்றமாக தான் கருதப்படுதுன்றப்போ, ஸோ ஹைகோர்ட் வந்து தானாகவே முன் வந்து இதுக்கான கேஸை வந்து எடுத்து நடத்தியிருந்தாங்க. ஸோ அதன் வகையில் இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு இந்த கேஸை பற்றி. அதாவது ஸோ இந்த இந்த பாலியல் சீண்டலில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு வந்து 25 லட்ச ரூபா வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கணும். ஸோ எதுக்குன்னா இந்த பெண் வந்து இந்த விஷயத்தில் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் வெளியானதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து சரி, இந்த கேஸ் நடத்துகிறவங்க அந்த சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துருந்துச்சு. ஸோ இந்த பெண் படிக்கக்கூடிய அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த பெண்ணுக்கு வந்து ஸோ தேர்வுக்கான கட்டணமாக இருக்கட்டும், அந்த படிப்புக்கான கட்டணமாக இருக்கட்டும், எதுவுமே வந்து வசூலிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்து ஹைகோர்ட்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு வலியுறுத்தியிருக்காங்க. இந்த ஞானசேகர் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே அவருக்கு 15 வழக்குகள் வந்து முன்கூட்டியே இருக்குது அப்படின்ற ஒரு குற்றப்பின்னணி வந்து இவர் கைது செய்யப்பட்ட கொஞ்ச நாள்லேயே வந்து தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் இவரோட அந்த குற்றப்பின்னணிலாம் என்ன அப்படின்றதுக்கு வந்து ஸோ அந்த விசாரணைக்காக வந்து பார்த்தீங்கன்னா 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்தராக இவர் பின்னணியில் இருக்க என்னென்ன விஷயங்கள்லாம் இவர் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு, ஸோ இவரோட மொபைல் ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 15 ஃபோட்டோ கிட்ட எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் வந்துருந்துச்சு. ஸோ இவரால் வந்து எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து மொத்தமாக விசாரணை செஞ்சு வந்து கோர்ட்டில் ஒப்படைக்கிறதுக்காக ஸோ ஐபிஎஸ் அதிகாரிகள் 3 பெண் அதிகாரிகளை வந்து நியமனம் செஞ்சு இன்றைக்கி வந்து கோர்ட்டு உத்தரவிட்டிருக்கு. ஸோ இந்த கேஸில் வந்து இது வரைக்கும் வந்திருக்க அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இதுக்கு மேலே இந்த விசாரணையில் வந்து ஞானசேகர் என்ன மாதிரியான குற்றங்கள் செய்திருக்காருன்றத ஸோ இந்த விசாரணையில் தான் இனிமேல் தெரிய வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச அந்த குற்றங்களுக்கான
அந்த சான்றுகள் தான் வந்து இந்த கேஸில் வந்து ஆட் ஆன் ஆகிட்டே தான் போகும். ஸோ இந்த விசாரணையில் இன்னும் நிறைய திடுக்கிடும் தகவல்களும் சரி, ஞானசேகர் வந்து இதுக்கு முன்னாடி புரிஞ்ச நிறைய குற்ற பின்னணிகளும் சரி தெரிய வரும்னு சொல்லிட்டு நம்புவோம். இந்த வழக்கில் வந்து ஹைகோர்ட் கொடுத்துருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு வந்து நிறைய பேருக்கு வந்து திருப்தியை ஏற்படுத்தும்னு நம்புவோம். தொடர்ந்து இந்த மாதிரியான வழக்குகள்ல இந்த மாதிரி குற்ற சம்பவங்களில் ஈடுபடுற இந்த மாதிரி நபர்களுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கணும், சட்டங்கள் வந்து இன்னும் கடுமையாகணுமான்றதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.